ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மள அதிக பேருக்கு இருக்க ஒரு டவுட் என்ன தெரியுங்களா? ஐயோ! இந்த மாடல்ஸ்ல எத சொன்னாலும் நான் பேசிருவேன். எத சொன்னாலும் எனக்கு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண தெரியும். எதோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட மேக் பண்ண தெரியும். கேன் குடுத்தா மேக் பண்ணிருவேன். ஷுட் குடுத்தா மேக் பண்ணிருவேன். மஸ்ட் குடுத்தா மேக் பண்ணிருவேன். அதுக்கு மீனிங்கும் எனக்கு தெரியும். ஆனா, வுட் குடுத்தீங்கன்னா கஷ்டம். ஏன் அப்டின்னா, வுட் வந்து ஒரு வெர்சடைல் வேர்ட். அதனால வுட்டோட மீனிங் வந்து என்னால கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண முடியாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா ரொம்ப சிம்பிள்ங்க. அதுக்கு எத்தன ஒரு 1000 யூசேஜா வேணா இருந்துட்டு போட்டும். ஆனால் நமக்கு கம்யூனிகேஷனுக்கு எது வேணுமோ அந்த மீனிங்க மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஈஸியா பேசிறலாம். ஸோ அத பேஸ் பண்ணி இன்னைக்கு வுட்டு, வுட் பி மட்டும் எப்படி நம்மளோட ரெகுலர் டேல அந்த ரியல் டைம் கம்யூனிகேஷன்ல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லிக் குடுக்குறேன். அப்படியே கரெக்ட்டா வாட்ச் பண்ணுங்க. நான் குடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா, அண்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் எப்படி வருது அப்படிங்கிறது கரெக்ட்டா புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வுட் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிப்பதில் உங்களுக்கு ஒரு துளி கூட சந்தேகம் வராது. ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ நான் சொல்ற பாயிண்ட் எல்லாத்தையுமே கரெக்ட்டா கவனிச்சுட்டே வாங்க. ஏன் அப்டின்னா, எல்லா ரூல்ஸும் சேர்த்து தான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ஒரு கான்செப்ட்ட உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? இப்ப கவனிங்க. இந்த வுட் அப்படிங்கிற வார்த்தைய நாம சாதாரணமா யூஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. இல்லையா, அந்த வுட் அப்படிங்கிற வார்த்தைய நாம வந்து அந்த கண்டிஷனல்ஸ் பார்த்திருப்பீங்க. என்னது கண்டிஷனல்ஸ்? இஃப் கிளாஸ் தான் கண்டிஷனல்ஸ். அந்த இஃப் கிளாஸ் கூட யூஸ் பண்ணும்போது என்ன மீனிங்ல வருது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ சாதாரணமா வுட் வந்து நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அத எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, இந்த வுட் அப்படிங்கிற வார்த்தை கூட எப்பவுமே ஒரு V1 போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் ப்ரொசீஜர். இந்த ஃபார்ம்ல தான் நீங்க யூஸ் பண்ணணும். வுட் வந்துருச்சு. இத பார்த்தா பாஸ்ட் மாரி இருக்கு. அதனால அடுத்து வரக்கூடிய வெர்ப நாம V2ல போட்டுறலாம் அப்படின்னு போட்டீங்கன்னா, அது தப்பு. வுட் எங்க வந்தாலும் அதை தொடர்ந்து V1 தான் வரணும். இது வந்து மாடல்ஸுக்கே உரித்தான ஒரு ரூல். கேனு, குட்டு, மே, மைட் இது எல்லாமே V1 தொடர்ந்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா, அது ப்ளே ஆகும். சரிங்களா? ரைட். இப்ப பாருங்க. இப்ப வுட்டுக்கு அடுத்து V1. இந்த வுட் யார் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வில்லோட பாஸ்ட் டென்ஸ் தான். சரிங்களா? வில் என்ன வார்த்தை? ஃபியூச்சர பேசக்கூடிய வார்த்தை. வில்லு போட்டு பேசிட்டீங்கன்னா, ஃபியூச்சர் நடக்கிறத தான் சொல்லும். ஆனால் இந்த வுட்டு பாஸ்ட்டையும் பேசும், பிரசன்ட்டையும் பேசும், ஃபியூச்சரையும் பேசும். அதுதான் வுட்டோட வெர்சடைல் அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகே. வெர்சடைல் வேர்ட் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? பல முகங்கள் கொண்டது, பல்திறன் வாய்ந்தது அப்படின்னு சொன்னேன்ல, அதுதான் இது. பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாத்துக்குமே. ஆனால் இந்த வுட்ட மட்டும் நான் தனித்து என்ன பண்றேன் அப்படின்னா உபயோகிக்கிறேன். எப்படின்னு பாருங்க. ஐ வுட் ஐ வுட் கோ டூ ஸ்கூல் அப்படின்னு வந்து நான் சிம்பிள் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வுட் கோ டூ ஸ்கூல். இந்த ஐக்கு முன்னாடி எந்த சென்டென்ஸும் கிடையாது. அதுக்கு பின்னாடி எந்த சென்டென்ஸ் கிடையாது. தனித்து நான் சொல்றேன். இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இதற்கு என்ன அர்த்தம்னா, நம்மளோட டிசையர சொல்லுது, நம்மளோட விருப்பத்தை சொல்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? விருப்பத்தை சொல்வதற்கு நம்ம வெறும் வுட் அப்படிங்கிற வார்த்தைய கொஞ்சம் தாழ்மையுடன் யூஸ் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மைண்ட்ல ஏத்திக்கோங்க. நல்லா தாழ்மையாக நம்மளோட விருப்பத்தை என்ன பண்றோம்? சொல்றோம். இப்ப பாருங்க. இதே மாரி வுட் அப்படிங்கிற வார்த்தைய நாம நார்மலா சொல்லும்போது நம்மளோட விருப்பத்தை சொல்றோம். எப்போ? பிரசன்ட்ல. சரிங்களா? அப்போ அதே தான் இது நீங்க கேள்வியா கேட்கும் பொழுதும் ஒருத்தரோட விருப்பத்தை கேட்பதாக மாறிவிடும். ஓகே பாருங்க. ஐ வுட் கோ டூ ஸ்கூல். இப்போ ஒருத்தர்கிட்ட நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்படி கேட்கிறேன் பாருங்க. வுட் யூ கோ டூ ஸ்கூல்? வுட் யூ கோ டூ ஸ்கூல் அப்படிங்கிற சென்டென்ஸ் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஒருத்தரோட விருப்பத்த கேட்கிறீங்க. ஓகே. இப்ப சரி நல்லா கவனிங்க. இப்ப நார்மலா நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட விருப்பத்தை கேட்பதற்கு எப்படி கேட்போம்? சார் நீங்க அங்க போறீங்களா? போறக்கு விருப்பப்படுறீங்களா? டீ குடிக்கிறீங்களா? டீ குடிக்க விருப்பப்படுறீங்களா? இந்த டீ குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுதே, டீ குடிக்கிறக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு தான் நம்ம கேட்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள நீங்க பார்க்கும் பொழுதே, டீ குடிக்கிறீங்களா? அப்படின்னு நீங்க ஃபியூச்சர நோட் பண்ணி தான் பேசுறீங்க. அப்போ அந்த பர்ட்டிகுலர் வாக்கியத்துல ஃபியூச்சர் டோன் வந்தாலும், பிரசன்ட்ல ஒருத்தரோட விருப்பத்தை கேட்பதற்காக தான் நாம வுட்ட வந்து என்ன பண்றோம்? யூஸ் பண்றோம். ஓகே. அவர் வந்து மார்க்கெட்டுக்கு போக விருப்பப்படுறாரு. அவர் எங்க கூட இணைந்து கொள்ள விருப்பப்படுகிறார். அப்படிலாம் சொல்றோம் அப்படின்னாலும் வெறும் வுட்டு தான். அவருக்கு மார்க்கெட்டுக்கு போகணும்னு விருப்பப்படுறாரா? அவர் அந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு விருப்பப்படுறாரா? ஆசைப்படுறாரா? அப்படின்னு கேட்கறதுக்கும் வுட் தான். சரிங்களா? எப்போ? பிரசன்ட்ல. ரைட். இப்ப பாருங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு, இந்த வுட் கூடவே லைக் அப்படிங்கிற வார்த்தைய சேர்த்து போட்டுக்குவாங்க. லைக் டூ அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து போட்டுக்குவாங்க.
அப்போது ஐ வுட் கோ டு ஸ்கூல் அப்படின்னாலும் நான் பள்ளிக்கு செல்ல விருப்பப்படுகிறேன். ஐ வுட் லைக் டு கோ டு ஸ்கூல் அப்படின்னாலும் நான் பள்ளிக்கு செல்ல விருப்பப்படுகிறேன். நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணாலும் போட்டுக்கலாம், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? இது அந்த விருப்பத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுது, வெளிப்படையாகவே சொல்லுது. ரைட்? அப்போ இதுதான் நீங்கள் வுட்டை தனியாக யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய மீனிங். 1. 2வது, இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்து வுட் பி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வுட் பிக்கு அடுத்து இன்றைக்கி நான் சொல்லித்தரப்போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இதற்கு அடுத்து ஒரு நவுனை போடுறீங்க. சரிங்களா? வுட் பி எ டாக்டர், பாருங்கள், வுட் பி எ டாக்டர், வுட் பி எ டீச்சர். அப்போது இந்த பி அப்படின்னாலே இரு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். அது உங்களுக்கே தெரியும், நமக்கு தெரியும். பி அப்படின்னா இரு அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அப்போது இந்த மாதிரி வுட் பி ப்ளஸ் அ டாக்டர், வுட் பி ப்ளஸ் அ டீச்சர் ஒரு நவுனோடவே சொல்கிறேன். ஐ வுட் பி எ டீச்சர், ஹீ வுட் பி எ டீச்சர். இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் அவங்க ஃப்யூச்சரில் என்னவாக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பிளானை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஐ வுட் பி எ டீச்சர், நான் டீச்சராக இருப்பேன், டீச்சராக இருப்பேன். இது ஒரு நிபந்தனையின் அடிப்படையில், எப்படி ஒரு அசம்ஷனில் சொல்கிறது. ஓகே, நான் டீச்சராக இருப்பேன். ஓகே, ஹீ வுட் பி எ டாக்டர், அவர் டாக்டராக இருப்பார். என்ன, எப்படி இருப்பார், ஃப்யூச்சரில் அப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு பிளான், அவ்வளோதான். ஓகே, ஃப்யூச்சர் இன்டென்ஷனை பற்றி சொல்கிறோம், மற்றபடி எந்த மீனிங்கும் கிடையாது. அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்போ தனித்து உபயோகப்படுத்தும் பொழுது நல்லா இதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ரொம்ப ஸ்லோவாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டாக சொல்லிட்டு வரேன். தனித்து தனித்து தனித்து, இந்த வுட் அப்படிங்கிற வார்த்தை தனித்து ஒரு சென்டென்ஸில் வருது, தனியாகவே ஒரு சென்டென்ஸாக வருதுன்னா ப்ரெசண்ட்டும் ஃப்யூச்சருக்கு மட்டும்தான். ஓகே, புரிஞ்சுது இல்லைங்க? அவ்வளோதான். அப்போது இந்த வுட்டும் வுட்பியும் தனித்து நம்ம போடும்பொழுது மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி நாம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ புரிஞ்சுதா இது வரைக்கும் நான் சொன்னது? வுட் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பத்தை ரொம்பவும் பணிவாக சொல்வதற்கு நாம் யூஸ் பண்ணுறோம். அது எந்த காலத்தை காட்டுகிறது? ப்ரெசண்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் அது வேலை செய்யுது. சரிங்களா? அண்ட் வுட்டு மட்டும் கிடையாது, வுட்டு கூட நம்ம லைக் டு அப்படிங்கிற வார்த்தையும் போட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது புரிஞ்சுது தானே உங்களுக்கு? ரைட். இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு சென்டென்ஸை நம்ம என்ன பண்ணலாம், டீகோட் பண்ணிகிட்டே வரலாம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் கொடுக்குற அர்த்தத்தை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? பாருங்கள், ஃபார்முலா என்ன, சப்ஜெக்ட்டு வுட்டு, சம்டைம்ஸ் வுட் லைக் டுன்னு போடுவோம், அதுக்கப்புறம் V1, மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற வார்த்தையை நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ நல்லா கவனிக்கணும். வுட் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டில் ஒரு விருப்பத்தை சொல்வதற்கு, இல்லாட்டி ஃப்யூச்சரில் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருப்போம், அது நடக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருப்போம். அதுவும் என்ன தான், ஒரு நிபந்தனையின் அடிப்படையில். அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது, ஆனால் இப்போதைக்கு சும்மா ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம். சரிங்களா? ரைட். பாருங்கள், நான் அடுத்த வருடம் ஜப்பான் போவேன், நான் அடுத்த வருடம் ஜப்பான் போவேன். இப்போ என்ன அப்படின்னா நான் ஃப்யூச்சரில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பிளான் பண்ணுறேன், அடுத்த வருஷம் நான் ஜப்பான் போவேன் அப்படின்ட்டு. இது என்ன சொல்லுது அப்படின்னா அது ஃப்யூச்சர் பிளானையும் சொல்லுது, நான் ஜப்பானுக்கு போகிறத விருப்பப்படுறதையும் சொல்லுது. ஓகே, ரொம்ப சிம்பிள். நான் அடுத்த வருடம் ஜப்பான் போவேன். இப்போ என்ன அப்படின்னா இங்கே இருக்க சப்ஜெக்ட் யார் ஃபஸ்ட்டு? நான். அப்போது ஐ அடுத்த வருடம் ஜப்பான் போவேன். நல்லா கவனிக்கணும். இந்த கடைசி வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும். போவேன் அப்படின்னா ஃப்யூச்சரு, அப்போ நாம் வில் அப்படிங்கிற வார்த்தையை போடலாம் அப்படின்ட்டு. ஆனால் வில் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் போட்டிங்கன்னா அது உறுதித்தன்மையை வெளிப்படுத்துகிறது, ஒரு டிட்டர்மினேஷனை சொல்லுது, உறுதியாக அது நடக்கும்னு அர்த்தம். நாம் அதை இங்கே உறுதியாக போகிறது இல்லையே, நாம் அதை என்ன பண்ணுறோம், மதில் மேல் பூனையாட்ட அது நடக்கும், ஃப்யூச்சருக்கு ஒரு பிளானை போட்டிருக்கோம், ஆனால் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியாது. அதான் ஹைப்போதீட்டிக்கல் சொல்லுவாங்க. ரைட்? அப்போது உறுதியாக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலை, ஆனால் நான் போவேன் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசம்ஷனை நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போது போவேன் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு நீங்கள் இங்கே வுட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். வில்ல போட்டு விட்றாதீங்க, வில்லுன்னா கன்ஃபார்மாக வருவீங்கன்னு அர்த்தம். ஓகே, அந்த வேலையை செய்வீங்கன்னு அர்த்தம். பாருங்கள், ஐ வுட், அதற்கடுத்து லைக் டு அப்படிங்கிற வார்த்தை வேணா போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம். V1. ஓகே, வுட்டு என்ன பண்ணுவோம் நம்ம, போவேன், அப்போது வுட் கோ, அவ்வளோதான். போவேன்னா வில் கோ, இங்கே வுட் கோ. ரைட்? ஐ வுட் கோ டு ஜப்பான். ஓகே, எப்போ, நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருடம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. அப்போது வுட் கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த வுட் கோ எதை சொல்லுது, நம்மளோட விருப்பத்தை சொல்கிறது, அட் த சேம் டைம் ஒரு பிளானை சொல்லுது. ரைட்? அடுத்து பாருங்கள், பூனை ஜன்னல் அருகே மணிக்கணக்கில் உட்கார்ந்து இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவன் அங்கே உட்காண்ட்ருப்பான், அவள் சாப்பிட்ருப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை அசம்ஷனில் சொல்கிறோம், அது ஃப்யூச்சரை டினோட் பண்ணி சொல்கிறோம். ஃப்யூச்சரை தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சவுண்டு வரும்போது ஃப்யூச்சரோட சவுண்டு தான் வருது. பாருங்கள், உட்கார்ந்து இருக்கும், ஆனால் ஒரு அசம்ஷன் தான். சரிங்களா?
ரைட். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பூனை ஜன்னல் அருகே மணிக்கணக்கில் உட்கார்ந்திருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட்டு கேட்டு. ஓகே. த கேட் would ப்ளஸ் அது செய்கிற வினைச்சொல். அப்போ த கேட் would சிட். அவ்வளோதான். எதன் அருகில்? ஜன்னல் அருகில். ஓகே. பை த விண்டோ. எப்படி நம்ம மணிக்கணக்கில், அப்போ ஃபார் ஹார்ஸ். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கவனிக்கணும். பை த விண்டோ அப்படிங்கிற இந்த பை அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ப்ரிப்போசிஷனை ஒரு இடத்துக்கிட்ட போட்டிங்கன்னா அந்த இடத்தின் பக்கத்தில் அர்த்தம், அந்த இடத்தின் அருகேன்னு அர்த்தம். சரிங்களா? பாருங்கள், த கேட் would sit by the window for hours. பூனை அந்த கதவுக்கிட்ட உட்காண்ட்ருக்கும். ஒரு அசம்ஷன். ஓகே. ஃபிக்ஸ்டு கிடையாது. ஃபிக்ஸ்டுன்னு என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக அது நடக்கும்னா வில்லுன்னு நம்ம சொல்லிடுவோம். த கேட் வில் சிட் பை த விண்டோ ஃபார் hours. மணிக்கணக்காக பூனை கண்டிப்பாக உட்காண்ட்ருக்கும், மாற்று கருத்தேல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது அப்படி கிடையாது. ரைட். அடுத்து பாருங்கள், நாளை காலை எனது அண்ணன் உனக்கு கூப்பிடுவான். நாளை காலையில் எங்கள் அண்ணன் உனக்கு கூப்பிடுவான். இப்போ நம்ம சொல்கிறோம் எப்படி? ஒரு அசம்ஷனில். கவலைப்படாதீங்க, நாளை காலை எங்கள் அண்ணன் கூப்பிடுவாருங்க. ஓகே. 2 ஆங்கிள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று, நாம் இப்போதைக்கு அவரை அனுப்புறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வார்த்தையை சொல்கிறோம், ஒரு ஃபிக்ஸ்டு பிளானை சொல்கிறோம். ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி எங்கள் அண்ணன் உனக்கு கூப்பிடுவான் அப்படின்ட்டு. இன்னொன்று, எங்கள் அண்ணன் உனக்கு கூப்பிட்றதுக்கு ஆசைப்பட்றாரு, விருப்பப்படுறாரு அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட்டு சொல்லணுமோ அதை சொன்னால் தான் விருப்பப்படுறாரா இல்லை ஃப்யூச்சர் இன்டென்ஷனா அப்படிங்கிறத வெளிப்படும். ஓகே. என்னென்னா, எங்கள் அண்ணன் ரொம்ப நாள் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாரு, நாளை காலையில் உங்களுக்கு கூப்பிடுவார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா விருப்பத்தை சொல்கிறீங்க. ஓகே. ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? விருப்பத்தை கூட நீங்கள் சொல்லலாம், இல்லாட்டி ஃப்யூச்சர் பிளானை சொன்னாலும் சொல்லலாம். அது உங்களோட விருப்பம். நான் இதை வந்து டீகோட் மட்டும் பண்ணி கொடுக்குறேன். நாளை காலை எனது அண்ணன் உனக்கு கூப்பிடுவான். ரொம்ப சிம்பிள். ஓகே. சேம் ஃபார்மெட் தான். மை பிரதர் would call you. ஓகே. மை பிரதர் would call you. எப்போ? நாளை காலை. ஓகே. மார்னிங். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. பாருங்கள், மை பிரதர் would call you tomorrow morning. ஓகே. அதுவே மை பிரதர் would like to call you tomorrow morningனா வெளிப்படையாகவே சொல்கிறீங்க, எங்கள் அண்ணன் உனக்கு நாளை காலை கூப்பிட்றதுக்கு ஆசைப்படுறாரு, விருப்பப்படுறாரு அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறீங்க. இது ஆசையை, அந்த விருப்பத்தை வெளிக்காட்டலை, நம்ம உள்ளுக்குள்ளே அடக்கி சொல்கிறோம். அவ்வளோதான். நான் அவருடன் பேச விருப்பப்படுகிறேன். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட்டோம்? நாம் வெளியே சொல்லிட்டோம். அப்போது நாம் என்ன பண்ணுறோம்? அதை கொஞ்சம் பொறுமையாகவும் பொலைட்டாகவும் சொல்கிறோம். ஓகே. ஐ வுட் லைக் டு டாக் டு ஹிம். அவ்வளோதான். ஐ வுட் லைக் டு டாக் டு ஹிம். சிம்பிள். நான் அவருடன் பேச விருப்பப்படுகிறேன். பாருங்கள், ஐ வுட் லைக் டு டாக் டு ஹிம். நான் அவருடன் பேச விருப்பப்படுகிறேன். அவ்வளோதான். ஏன்னா இங்கே வெளிப்படையாக விருப்பப்படுகிறேன்ங்கிறதுனால நம்ம லைக் டு அப்படிங்கிற வார்த்தை போட்டுட்டோம். ரைட். உங்கள் கருத்தை அவர்கள் பாராட்டுவார்கள் அப்படின்னா உங்கள் கருத்தை அவங்க பாராட்டுவாங்க, இல்லாட்டி உங்கள் கருத்தை அவங்க விரும்புவார்கள் அப்படிங்கிறத நம்ம இன்டைரக்டாக சொல்கிறோம். ஓகே. பாருங்கள், இது ஒரு நல்ல பாயிண்ட்டு. உங்கள் கருத்தை அவங்க பாராட்டுவாங்க, அசம்ஷனில் தான் சொல்கிறோம். ஓகே. மேபி அவங்க விரும்பினா என்ன பண்ணுவாங்க? பாராட்டுவாங்க. உங்கள் கருத்தை அவர்கள் பாராட்டுவார்கள். ஓகே. தே வுட் அப்ரிஷியேட். வில் போடக்கூடாது. தே வுட் அப்ரிஷியேட். ஓகே. தே வுட் அப்ரிஷியேட் யுவர் ஒப்பீனியன். ஓகே. அவ்வளோதான். பாருங்கள், தே வுட் அப்ரிஷியேட் யுவர் ஒப்பீனியன். உங்கள் கருத்தை என்ன பண்ணுவாங்க? அவங்க கண்டிப்பாக பாராட்டுவாங்க. ஏன்னா உங்கள் கருத்தை அவங்க விரும்புவாங்க. புரியுதுங்களா? அப்போது இந்த வுட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும்? மீனிங்கை புரிஞ்சு நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய வார்த்தைகள் என்ன பண்ணணும்? எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட். அடுத்து நாம் வுட் பி அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வுட் பியை வச்சு பண்ண போகிறோம். பாருங்கள், வுட் பிக்கு அடுத்து ஒரு நவுனு இல்லாட்டி ஒரு லொக்கேஷனை போட போகிறோம். சரிங்களா? ஒன்று நவுனை போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒரு இடத்துல இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறதா பேசிக்கலாம். பாருங்கள், நான் அடுத்த வருடம் ஜப்பானில் இருப்பேன். இது எப்படின்னா கன்ஃபார்மாக ஜப்பானில் இருப்பேன்னு நான் சொல்லலை. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் என்னை பார்க்க வராரு, டேவிட் நான் வந்து நாளைக்கு உங்களை பார்க்கணும். உடனே பிஏட்ட நாளைக்கு நம்மளோட ஷெட்யூல் பாரு அப்படின்னு சொல்லும்போது ஒன்று இருக்காது ஷெட்யூலு, சும்மா உருட்டலை போடுறது தான். சார் நாளைக்கு நமக்கு பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு மீட்டிங் இருக்குது சார். ஓ சார், நாளைக்கு நான் பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு மீட்டிங்கில் இருப்பேங்க சார். வாய்ப்பே கிடையாது. பொய், பித்தலாட்டம். இருந்தாலும் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சும்மா ஒரு அசம்ஷன் அங்கே மேக் பண்ணுறோம். கரெக்டுங்களா? ஓகே. ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வில் பிக்கு பதிலாக வுட் பி அப்படிங்கிற வார்த்தையை போடுறோம். ஓகே. நான் அடுத்த வருஷம் ஜப்பானில் இருப்பேங்க. ஓகே. ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு, நான் அடுத்த வருஷம் ஜப்பானில் இருப்பேன். கன்ஃபார்ம் இருப்பாரா?
ஓகே, அப்போ கன்ஃபர்மிட்டி இல்லை அப்படின்னா would be, கன்ஃபார்மாக இருப்பாருன்னா will be. அவ்வளோதான். பாருங்கள், நான் அடுத்த வருடம் ஜப்பானில் இருப்பேன். ரொம்ப சிம்பிள். ஐ would be would be கடுத்து இங்கே நவுன் போட சொல்லியிருக்கோம். இங்கே லொக்கேஷனை சொல்கிறதுனால would be கடுத்து ப்ரிப்போசிஷன் போடுங்க. ஓகே, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஐ would be ஜப்பான் அப்படின்னு போட்டிங்கன்னா தப்பு. ஐ would be ஜப்பான்னா நான் ஜப்பானாக இருப்பேன்னு அர்த்தம். நான் ஜப்பானாக இருக்க முடியுமா? இல்லை நான் ஜப்பானாக தான் இருந்தால் நான் இங்கே இருக்க முடியுமா? முடியாதுல்ல. ஜப்பான்ங்கிறது ஒரு நாடு. நான் ஜப்பானாக இருக்க முடியாது, ஜப்பான் காரனாக வேணால் இருக்கலாம். ஓகே, அப்போ ஐ would be ஜப்பான்னு சொல்லக்கூடாது. ஐ would be சென்னைனா நான் சென்னையாக இருப்பேன் அப்படிங்கிற மீனிங் வரும். தப்பு. அப்போ லொக்கேஷனை சொல்லும் பொழுது இந்த பீக்கு அடுத்து நாம் ஒரு ப்ரிப்போசிஷனை போட்டுட்டா நல்லது. ஓகே, ஐ would be in ஜப்பான். எப்போ? நெக்ஸ்ட் இயர். ஓகே, அது அப்படியே போடுங்க, நெக்ஸ்ட் இயர். இப்போ சொல்லி பாருங்கள், அடுத்த வருஷம் நான் ஜப்பானில் இருப்பேன். ஓகே, அடுத்த வருஷம் ஜப்பானில் இருப்பேன், பாஸ்போர்ட்டில் வந்துருச்சு. இந்த மாதிரி கதை ஓட்டுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? would beங்கிறத சொல்லிக்கலாம். ஐ would be in ஜப்பான் நெக்ஸ்ட் இயர். ஐ would be in ஜப்பான் நெக்ஸ்ட் இயர். அதுவே will be போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இருப்பீங்கன்னு அர்த்தம். வார்த்தைகளை புரிந்து பயன்படுத்துங்கள். ஓகே, எனது மாணவன் விமானியாக இருப்பான். ஸ்டூடெண்ட்டு பார் வெறித்தனமாக படிக்கிறான். அப்போ ஃப்யூச்சரில் என் மாணவன் அப்படி இருப்பான்ங்கிற ஒரு அசம்ஷன், அவ்வளோதான். இருப்பான், இல்லாமலையும் போகலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? அவனோட ஆக்டிவிட்டியெல்லாம் பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், இப்படி தான் இருப்பான் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிள். எனது மாணவன் விமானியாக இருப்பான். இங்கே என்ன பண்ணிட்டோம்? நாம் நவுனை தான் பேசுகிறோம், லொக்கேஷனை சொல்லலை. அப்போ ரொம்ப சிம்பிள். மை ஸ்டூடெண்ட் would be விமானி தானே, அ பைலட். அவ்வளோதான். ஓகே, வில் பி போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இருப்பார்னு அர்த்தம். சரிங்களா? மை ஸ்டூடெண்ட் would be a pilot. மை ஸ்டூடெண்ட் would be a pilot. ஓகே, இப்போ உங்கள்கிட்ட யாராச்சும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார் நாளைக்கு 10 மணிக்கு ஆஃபீஸ் நீங்கள் வரணும் சார் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க 10 மணிக்கு நான் ஆஃபீஸில் இருப்பேங்க அப்படின்ட்டு. டோன் பாருங்கள், இருப்பேன் ஃப்யூச்சரு. ஆனால் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரில, நீங்கள் 10 மணிக்கு ரீச் ஆவீங்களான்னு தெரில அப்படின்னா அங்கே என்ன நீங்கள் சொல்லணும்? ஐ would be in ஆஃபீஸ் at 10 o'clockனு சொல்லணும். சரிங்களா? ஐ would be in ஆஃபீஸ் at 10 o'clock. ஓகே, இல்லை கன்ஃபார்மாக இருப்பீங்கன்னா ஐ will be in ஆஃபீஸ்ன்னு சொல்லிக்கலாம். ரைட்? அந்த உணவு சுவையாக இருக்கும். 4 பேர் நம்ம சைனாக்கு போகிறோம், 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கி சாப்பிட்ருக்காங்க. இப்போ கவுண்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்னவாக இருக்கும்? அது தவளைக்கறியாக இருக்கும். ஆனால் பார்க்கும்போது நமக்கு ஒரு தோணுது அந்த ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம சொல்கிறோம், அந்த ஃபுட்டு சூப்பராக இருக்கும்டா அப்படின்னு ஒரு அசம்ஷனில் சொல்கிறோம். வாங்கி சாப்பிட்டா தான் தெரியும். ஓகே, ஸோ அசம்ஷனில் ஒன்று நம்ம சொல்கிறது அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இங்கே என்ன பண்ணிக்கலாம்? நம்ம would be யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த உணவுக்கு என்ன சொல்லுவோம்? ஃபுட்டுன்னு சொல்லுவோமா? அப்படியே சொல்லுங்கள், த ஃபுட். ஃபுட்டுன்னு சொல்லக்கூடாது, ஃபுட்டுன்னு சொல்லணும். சரிங்களா? த ஃபுட் would be டேஸ்டியர். ஓகே, டேஸ்டியர். பாருங்கள், த ஃபுட் would be டேஸ்டியர். த ஃபுட் would be டேஸ்டியர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆனால் இதுவும் அசம்ஷனில் தான் சொல்கிறோம், வாங்கி பார்த்தா தான் தெரியும் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ரைட்? காலம் முழுவதும் நான் உன்னுடன் இருப்பேன். ஒரு சிலர்கிட்ட நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, லைஃப் டைம் அவங்க கூட இருப்பேன்டா, காலம் முழுவதும் லைஃப் லாங் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ப்ரெசண்ட்டில் நமக்கு இருக்க அந்த ஒரு ஆர்வத்தை சொல்கிறோம், விருப்பத்தை சொல்கிறோம். ஓகே, ஃப்யூச்சரில் நான் இந்த மாதிரி உங்க கூட இருப்பேன் அப்படின்னு. நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது, ஆனால் நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்? அசம்ஷன் பண்ணி நான் லைஃப் லாங் வரைக்கும் உங்க கூட இருப்பேங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஆனால் சிச்சுவேஷன்ஸ் வந்தால் தான் தெரியும் காலம் ஃபுல்லாக இருக்கிறாங்களா இல்லை விடிய காலையிலே ஓடிடுறாங்களான்ட்டு. ரைட்? சரி பாருங்கள், காலம் முழுவதும் நான் உன்னுடன் இருப்பேன். ஓகே, ஐ would be. ஓகே, ஐ would be நான் இருப்பேன் உன்னுடன். ஓகே, வித் யூ. ஓகே, எப்போ? காலம் முழுவதுமா? அப்போ லைஃப் டைம்ங்கிற வார்த்தை மட்டும் போட்டால் போதும். ஓகே, பாருங்கள், ஐ would be with you லைஃப் டைம். ஐ would be with you லைஃப் டைம். அதுவே ஐ will beன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருப்பீங்கன்னு அர்த்தம். ஐ will be with you லைஃப் டைம். அப்போது நீங்கள் யாராச்சிட்ட பேசும்பொழுது இன்கேஸ் அவங்க இங்கிலீஷில் உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோன்ட் வரி ஐ will be with you லைஃப் டைம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இருப்பாங்கன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். டோன்ட் வரி ஐ would be with you லைஃப் டைம். டோன்ட் வரி ஐ would be with you லைஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போவே நீங்கள் அவங்கள பார்க்கணும் இப்படி. ஏன் அப்படின்னா கன்ஃபார்ம் கிடையாது. ரைட்? அடுத்து பாருங்கள், பொருட்கள் வைக்க இந்த அறை போதுமானதாக இருக்கும். நம்மலாம் ஒரு வீட்டை பார்க்க போகிறோம், நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு வரான். அப்படியே உள்ளுக்குள்ளே வந்ததுமே பார்க்குறான், மச்சான் இந்த ரூம் அப்படியே கரெக்டாக இருக்கும்டா, நம்மகிட்ட இருக்க எல்லா பொருளுமே வைக்கிறதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? நம்ம மண்டையை கழுவுறான். அவன் திங்க் பண்ணுறான் பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு அந்த இடம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கும்போது தான் தெரியுது அது பாதிக்கு மேலே வைக்க முடியல. அப்போ உடனே என்ன பண்ணுவோம்? அவன் கூப்பிடாவனே, எங்கே போனான் அவன், கூப்பிடாவனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். கரெக்டுங்களா?
ஏன் அப்படின்னா, ஒரு அசம்ப்ஷன்ல இது அந்த மாரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்வதற்கு நம்ம என்ன பண்றோம்? வுட் பி அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்றோம். ஓகே. கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும். கன்ஃபார்மா அது பத்தும் அப்படின்னா வில் பி போட்டுருவோம். சரிங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகே. பாருங்க. பொருட்கள் வைக்க இந்த அறை போதுமானதாக இருக்கும். இந்த அறை போதுமானதாக இருக்குமா? அப்போ திஸ் ரூம் வுட் பி போதுமானதாக இருக்கும். அப்போ சஃபிஷியன்ட். ஓகே. வுட் பி சஃபிஷியன்ட். எதற்கு? பொருட்களை வைக்க. ஓகே. டு கீப் தீஸ் திங்ஸ். இந்த பொருட்களை தானே. இல்லாட்டி வெறும் பொருட்களை அப்படின்னா கீப் திங்ஸ் மட்டும் சொல்லிக்கலாம். இந்த பொருட்களை அப்படின்னா தீஸ் திங்ஸ்னு சொல்லணும். ஓகே. பாருங்க. பொருட்கள் வைக்க இந்த அறை போதுமானதாக இருக்கும். This room would be sufficient to keep these things. This room would be sufficient to keep these things. அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? அப்போது அசம்ஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளோட விருப்பத்தை சொல்வதற்காக இருக்கட்டும், எப்போ ப்ரெசண்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் டினோட் பண்ணி சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? வுட் அப்படிங்கிற வார்த்தையும் வுட் பி அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறோம். புரிஞ்சுதில்ல உங்களுக்கு? அப்போது இந்த வுட் அண்ட் வுட் பியை நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பர்டிகுலர் தனித்த சென்டென்ஸாக யூஸ் பண்ணும்பொழுது இந்த அர்த்தத்தில் தான் வருது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு பயிற்சி செய்ய வேண்டும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை பேஸ் பண்ணி ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். இந்த ஹோம்ஒர்க்கில் கடைசியில் ஹிண்ட்டும் கொடுத்துருக்கேன். அப்போ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ரைட்? நான் அங்கு அமைதியாக இருப்பேன். நாளை எனது அப்பா சலூன் கடையில் இருப்பார். அவன் உடற்பயிற்சி செய்வான். அவள் ஒரு கடிதம் எழுத விரும்புகிறாள். நான் ஆங்கிலம் பேசுவேன். ஓகே. ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் எழுதி கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சென்டென்சஸ் எழுதணும்னா தாராளமாக எழுதுங்க. ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. எத்தனை சென்டென்ஸ் வேணால் எழுதுங்க. பட் மினிமம் இதையாவது பண்ணுங்கள். ஓகே. ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எனக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட். ஓகே. அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம திரும்பவும் சொல்கிறது தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.